சிறப்பு அழைப்பாளர்களை அழைப்பதற்கு வழங்குகிறார்கள். திரு வீரமயில் உதயகுமார் திருவாரூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அமைப்பின் சார்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் பெருமையுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்கிற நிகழ்வு வழியாக அனைவர் சாமி அவர்களை படைக்கிறேன். அன்பான ஆன்மீக சோதரர்களே, உங்கள் தேசிய அளவில் ஆன்மீக நிகழ்ச்சியும் வெளியிட்டு வெளியிட்டார்கள். ஆன்மீக பார்வை திருக்குறள் என்ற புஸ்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். பன்மொழிக்காரர்கள் ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர் திரு முருகானந்தம் வாழ்வேஷ் அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். இந்த தேசிய அளவில் நூல் வெளியிட்டார்கள். ஆன்மீக பார்வை திருக்குறள் என்ற புஸ்தகம் எதற்காக எழுதுகிறோம் என்பதை உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். பகவான் நரேஸ்வரன் மகன் தேவஸ்ராரி அவர்கள் 27/11/2007 மலேசியாவில் திருக்குறள் இலக்கிய ஆன்மீக கண்ணோட்டம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இளைஞர்கள் வழித்தவறிமாறி போகிறார்கள், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களது திட்டத்தை ஆரம்பித்தார்கள். இப்பொழுது தேவாசிராரி மகன்கள் அவர்கள் இந்த செய்தியை உலகமெங்கிலும் எல்லாருக்கும் கொண்டு செல்வதற்காக தேசிய அளவில் கொண்டு செல்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் ரெண்டு சக்தியாக இருக்கு. தனிக்கு தெரியாத சக்தி, ஒரு கடவுள் சக்தி, ஒரு அவன் எதிர்ப்பான கடையின் சக்தி. கடையின் பிசாசு எப்படி தோனி அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அந்த சக்தியை யார் கொண்டுனா இந்த இலைகள்லாம் வழிமாறி போறாங்க. அந்த வழிகளுக்கு தவறை நீங்கள் கடவுள் முற்றிலும் பண்ணார். அவரை பின்பற்றி போகும்போது அந்த சக்தி இருந்து கொஞ்சம் தான் இருக்கலாம், உடனே போட முடியாது, கொஞ்சம் தான் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த மக்களுக்காக இளைஞர்களுக்காக ஆன்மீக திருக்குறள் திருவள்ளுவர் தெய்வம் சொல்றார். அவர் சொல்லிய கருத்துக்களெல்லாம் ஆன்மீக நம்ம பார்க்க வேண்டுமாங்க. முதல் பொருள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகிறார். அந்த அகங்களை பார்த்து கூட கடவுளால் நடப்படுது. ஆதி பகவன் கொண்டாங்க. அதெல்லாம் ஆதி ஏழுக்கு இருக்கிறோம். ஏழுனா என்ன தெரியலாம், ஆதி பகவன் கொண்டாங்க. அந்த ஆதி ஏழுன்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 110 ஆதி பிரம்மாவும் என்ன நடத்தினார். இந்த பலியான வளர்ச்சி இருக்கிறது. இது உங்களுக்கு விஜயத்தை எடுத்த காமதினால் இருக்கிறது. பைபிள்ல உலக தோற்று முதல் அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்குது. புராணம் பலியத்துக்கு தியாகம் சொன்னார். இந்த 3 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் பலியா இருக்காரு. அந்த பலியானவர்கள் இன்னைக்கு நான் தான் பலியான சொல்லி எல்லா இடத்துல நம்பிடுச்சு. கடவுள் ஒருவரே ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்ற அமைப்பின் கீழே எல்லாரும் பூர்த்தி செய்கிறாங்க. இந்த ஒன்றே குலம் ஒருவரே தேவன் திரும்ப சொன்னது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்றே தேவன் நல்ல நிலத்தில் இருந்தார். கடவுள் ஒருத்தர் தான் நல்ல நினைச்சோம்னா நமக்கு எண்ணம் தான் இல்லை, நீண்ட நாள் வரலான்னு சொன்னாங்க. இந்த செய்தி மிக சமுத்திரமான இந்த செய்தி. ஆனால் இந்த கிராமத்தில் உங்களுடைய இலையெல்லாம் தண்ணி வைத்து விட்டு இந்த கிராமத்தில் வந்திருக்காங்க. அனைவரையும் வருக வருக என்று பழைய ஓம் ஸ்ரீஹரிக்கிறாங்க. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. அன்பான உள்ளங்களை வணக்கம். எல்லாருக்கும் இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய அநேக பணிகளை முடித்துவிட்டு இவர்களுக்காக இந்த விழாவை கூட்டிக் கொள்வதற்காக வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக புதிய உலகத்தில் நுழைய கொள்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணா இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் புதிய உலகத்தில் நுழைகிறீர்கள். 4 வேதங்கள், கீதை, விபலியம், குரான் ஆகிய எல்லா வேதங்களும் சத்தியமானவை. இறைவன் அதனை பெற நாம் ஒவ்வொருவரும் மதம் தேவையில்லை. அந்தந்த வேதங்களின் படி நடந்தாலே போதுமானது. இவை அனைத்தும் ஒரே தெய்வம் நாம் குறிக்கின்றன என இந்த சமரச குரலை கொடுத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த நூலில் கொடுத்த குரட்பாக்களையும் அதற்கு அளிக்கப்பட்ட ஆன்மீக விளக்கங்களையும் நாம் படிக்கப் போகிறோம். வேதங்களுக்கு 2 நிலைகள் உள்ளன. ஒன்று இலக்கிய நிலை, மற்றொன்று ஆன்மீக நிலை. தமிழ் புலவர்களும் கவிஞர்களும்
திருக்குறள் என்ற பொதுமுறையை ஒரு இலக்கியம் என்ற கண்ணோட்டத்தில் மட்டுமே காண்கிறார்கள். ஆன்மீக வகைகள் ஆன்மீக பார்வையில் பார்க்கிறார்கள். திருக்குறளை எந்த சமயமும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் எல்லா சமயத்திற்கும் சொந்தமாக கொண்டாடப்படும் ஒரு வேதம் தான் திருக்குறள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டில் இருப்பவர்கள் இப்புத்தகத்திற்கு சில குறைகளுக்கு ஸ்ரீ லகரி கிருஷ்ணா அவர்கள் அருமையான ஆன்மீக கருத்துக்களை தொகுத்தளித்திருக்கிறோம். உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த முதலிடத்தை பெற்ற மதசார்பில்லா ஒரே நூல் திருக்குறள் ஆகும். இதுவரை 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குறளிலும் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்களை உண்டு. அதை தெளிவுபடுத்தி தந்தவர் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லகரி கிருஷ்ணா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருக்குறள் மிகவும் எளிமையான சிறு வயது பிள்ளைகளுக்கெல்லாம் மிகவும் பிரயோஜனமான எளிய கலையில் விளக்குறையாக அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குறளை வெளியிடுவதற்காக திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆன்மீக சகோதர சகோதரிகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வழங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக வெளியீட்டு விழா நடைபெறும். அதற்கு முன்பாக ஐயா அவர்கள் குபேரன் ஐயா அவர்களிடம் மீண்டும் இதை ஒப்படைக்கிறோம். ஒரு 5 years முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் முதல்ல வரும்போது நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நான் விரும்பல. என்னன்னா புத்தகம் நம்ம படிக்க போகணும் அப்படி ஒரு கான்செப்ட் தான் போகல. அப்போ அவர் வந்து அதுக்குள்ள விஸ்வகர்மான்னு சொல்லி சென்னையில் வந்து புக்கு ஒன்று வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டதால தான் சிறுவர்கள் நான் போயிருந்தேன். அப்போ அவர் புக்கு கொடுக்கும்போது எனக்கு அந்த என்வாரன்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அப்போ அவர்கிட்ட போட்டு கட்டாயம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அதான் சர்வீஸ் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் புக்கோட வேல்யூ என்ன இருந்துச்சு. இப்பயும் வந்து ஜோசப் வந்து யூனிட் பண்ண வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் ஃபோனாக சொல்லும்போது புத்தக வெளியிடாத சொன்னார். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓகேன்னு சொன்னது. ஏன் அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வாழ்க்கையில் இப்போ எந்த அளவுக்கு புத்தகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் உலக தரணும் 5 வருஷம் முன்னாடி இந்த புக்கும் கிடையாது. எந்த புத்தகத்தை விளையாடணும் நான் அவங்கள்ட்ட போய் ஒரு புக்கு வாங்கிப்பேன். டைம் இது பண்ணிப்பேன். தமிழ் கடவுள் யுகனை வழங்கி
இந்த அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல் உடல்களுக்கும் முதன்மையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்து இவ்வளவு பெரிய மனிதர்கள் மக்கள் அனைவரும் இருக்கும் என்ற கூட்டத்தில் என்னையும் அழைத்ததற்கு முதலில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல் உலகளுக்கும் என்னுடைய நன்றிகள். திருக்குறள், இந்த திருக்குறள் என் வகுப்புல நான் நடக்குள்ள நான் நானாக இருக்க மாட்டேன். ஏன்னா நானும் என் பிள்ளைகளோடு ஒன்றா ஆயிடுறேன். அந்தந்த வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறது திருக்குறள் ரொம்ப மிக அருமையான ஒரு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள் ஆன்மீக பார்வையில அந்த திருக்குறள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துல நான் படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த விஷயத்துல என்னுடைய மாணவர்களுக்கும் எனக்கு தெரிந்த அனைத்து மாணவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் எப்படி இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம் ஒழுக்கம். வானின்று அமையாது ஒழுக்கம், நீரின்றி அமையாது உலகு, யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம ஒழுங்காக கடைபிடிச்சலாம். நம்முடைய இந்த தலைமுறை மீண்டும் எல்லா விதமான இந்த இந்திய பண்பாட்டுல தலை சிறந்து விளங்கும் என்பதை நான் குறிப்பிட்டு என்னுடைய இந்த சிறு உரையை முடிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருக்குள்ள நம்பிக்கை. ஆள் எப்படி இருந்தாலும் நல்லதான் கேட்டாலும் அற்புதம் வயசு வித்தியாசம் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை. பிள்ளைக்கும் அப்பா அம்மாவுக்கு தான் போகணும். அதனாலதான் உலகம் பவர்ஃபுல் நம்பிக்கை. அது இந்த காலத்திலையும் எடுத்து இளையவர்களுக்கு முன்னேறணும், நல்லா வரணுங்கிறது கிருஷ்ணாவுடைய முயற்சியில் இந்த மந்திரம் ஒரு புக்கை வெளியிடுறது பெரிய விஷயம். ஸோ அவர்களுக்கு பாராட்ட தெரிவிக்கிறோம். இந்த சமயத்தில் என்ன ஒரு கான்செப்டை கௌரவப்படுத்தும் மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆன்மீகம் எல்லாத்துக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்காரு. இவன் ஆன்மீகம் இல்லாததாக இருக்கிறாங்கன்னு செய்யணும். வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை ஆன்மீகம் எப்படி இருக்குதுங்கிற சொல்லி முடிச்சுக்கிறேன். 1969 அமெரிக்காவில் இருந்து 3 பேர் நிலாவுக்கு அனுப்பினாங்க. தெரிஞ்சிருக்கும். 69 பிறந்தவங்க தெரியும். நீல் ஆம்ஸ்ட்ராங், மேஜர் காலின்ஸ், பாஸ் கேமரன் 3 பேருமே ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்தாங்க. ஸோ மேல போய் நிலாவில் காலம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்கே ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. அந்த 3 வருஷத்துக்கு நீங்க ஒத்துக்குமா காப்பு இருக்குமா, ஆக்சிஜன் இருக்குமா, யாரும் ஏன்னு கிடையாது. ஸோ அவரை ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சு 14/7/1969 கிளம்பினாங்க. 24 நாள் டிராவல் பண்ணி 3 பேர் நிலாவுக்கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் தான் தலைவர். அவன் கவனிக்கிறதில்ல. பயப்படாத வேலை பார்க்கிறார்கள், ட்ரைனிங் கொடுக்குறாங்க. புரிஞ்ச ஆட்கள் அனுப்பிச்சு கீழே கால் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வந்து பயம் தெரிஞ்சு ஆக்குறாங்க. ஏன்னா நிலாவில் என்ன இருக்குன்னு யாரும் தெரியாது. ஸ்பேஸ் கிராஃப்ட் கீழே கால் வைக்கும்போது சப்போஸ் கருப்பு நிலமா இருந்ததுன்னு வைங்க, உள்ள போயிட்டே இருக்கலாம் எல்லாருக்கும். இல்லை என்ன சொல்லிட்டு தெரியாம பயம் இருந்துச்சு. பயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே எடுத்து போறப்ப கீழே நாசால் வந்து கேட்கிறான், என்னாச்சு, ஏன் கால் எடுத்து வைக்கல நிலவுல இருந்து பயமா இருக்கு. பயமா? ஆமா. காலை வச்ச உள்ள நேரம் ஒரே போயிட்டு என்ன பொறுத்து கேட்கிறான். அப்படியா முன்ஜெடுத்து சொல்லிட்டு உலகம் போடுறா இன்னைக்கு குறைக்கணுங்க. செல்லு எல்லாம் நடந்துச்சு. இத்தனை செகண்ட் உலகமே கான்டாக்ட் பண்ண முடியும். வைரலாகன்னு சொல்றேன். நீங்க அவ்வளவு வசதி இல்லை, அவ்வளவு இருந்திருக்கணும். உலகத்துல அத்தனை கோயில்கள், இந்து கோயில்கள்,
கிறிஸ்தவ சர்ச்சைகள், முஸ்லிம் மசூதி, அவங்க 2 நிமிஷம் கிரியேட் பண்ணாங்க. கடவுளை கேட்டுதான் உலகம் போறான். 2 நிமிஷம் கழிச்சு எதிர்த்து ஆர்டர் பண்ணுறான். எல்லாம் முடிஞ்சு வச்சு தைரியமா கால வாங்கிட்டு நினைச்சாங்க போவாங்க. கீழே காவல் வச்சா பயம், கீழே காவல் வச்சா காவல் கீழே போட நிற்கிது. உயிரே வருது. ஏன் இறங்கல? அதுக்கப்புறம் கீழே கேட்டாங்க. அவ்வாறு நான் தமாசன் சொல்றேன், நடந்தது இது. கீழே கேட்கிறாங்க, எப்படி பார்த்துக்க உதாரணம் கிடையாது. அவ்வாறு கேட்கணும். என்ன பதில் சொல்லிருக்கீங்களா? நான் வெரி ஸ்ட்ராங்னு சொன்னேன். வெரி ஸ்ட்ராங்னு சொன்னேன். இதுதான் எல்லாம் நம்பிக்கை. இவ்வளவு பயன்படுத்தி அவரை அனுப்பிச்சு லட்சக்கணக்கான மைண்ட் இறங்கி கொடுத்து ஆன்மீகம் மனிதனும் நம்பிக்கை. அத்தனை சர்ச்சைகள் சொன்ன பிற்பாடுதான் தைரியம் வருது. இங்கதான் முதல் மனிதன் இரவு காவல். அதுக்கப்புறம் மனசுல தைரியம் வளர்த்து ஒரு சில விஷயம் கட்டுக்காரன். ஒரு பெரிய பழமொழி இங்கிலீஷ்ல, the impossibility of yesterday. அவங்க மனசுல இளைஞர்களுக்கு தொடர்பு நாம் வாழ்க்கையை நமக்கே தேவையான ஒரு வாசகம். நமக்கு எப்போ தோல்வி வருதோ பிரிஞ்சு வருதோ சொல்லி சொன்னா வந்து மாதிரி இருக்கு. The impossibility of yesterday becomes a luxury today and it will be a necessity tomorrow. அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். நேற்று முடியாமல் போனது இங்க ஆரம்பம் ஆயிடுச்சு. நாளை அங்க இல்லைன்னா வேற வாழ முடியாதுங்க. நல்லா ஆகிவிடுவோம். அதுதான் சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, மாற்றம் மாற்றிக்கொண்டே இருக்கும். பயப்பட வேண்டாம். தைரியம் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு தைரியம் போகும். எந்த சூழ்நிலையும் கடவுள் முடியும் காப்பாற்றுவாங்க. நம்பிக்கை இருக்கிறது. நாம் மோசமான ஒரு சூழ்நிலை சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் மாற்றிருக்கோம். சரியா மாற்றிருக்கோம். தப்பிக்க வழி கிடையாது. அப்ப அறிவை பயன்படுத்தி கடவுள் நம்பிக்கை பண்ணலாம். கடவுள் இருக்கிறோம். அதை நம்ம பதட்டப்படாமல் அடுத்து நமது கூட்டப்பட்டு பிரின்சிபால் ஐயா ஆர் கண்ணன் MBA, MCom, MA, MPhil, PhD வாசல் வகுப்பாளர் அலுவலர். இந்த கூட்டத்திற்கு தலைவர் பேராசிரியர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, விழாவை அறிவிக்கின்ற அனைவரும் வணக்கம். இன்றைய பேச்சில் என்னவென்றால், கடவுள் யார், மத இங்கே இருக்கிறது. கடவுள் யார் என்பதற்கு உலகமே கிடையாது. ஆனா மனதை எங்கே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா அரசியலை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய மனதை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தலையோ அரசியலுக்கு அதிகமாக பயன்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் அனைவருக்கிடையே கடவுளை பற்றி புரிதலும், மதத்தை பற்றி புரிதலும், ஆன்மீகத்தை பற்றி புரிதலும் இல்லாததற்கான காரணம். கடவுளுக்கு சொல்லும் பொழுது அடிப்படையா ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமாக கூறுகின்றன. கடவுளை விவரிப்பதற்கு 3 அளவுகளும் சொல்றாங்க. ஒண்ணு வேதத்தில் சொல்லுது, பிறச்சி ஒன்று கடவுளை நேரா பார்த்தா கடவுள் இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா கடவுள் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு யாராவது இன்னொரு சொல்றத அதை நமக்கு அறிவியல் சொல்லுவாங்க. அறிவியல் தான் இன்னொரு சொல்லுவாங்க, கோயிலுக்கு அப்படி பயன்படுத்துறது. அது பிரகாரம் ஒரு கடவுள் எழுதுவாங்க. அதுல சில கிறிஸ்டியன் பைபிள், முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு பகவத்கீதை, இதுகளுக்கு நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மதங்களை பற்றி தெரியும் போது மதத்தினுடைய தலைமையாக இருக்கிறவர்கள் எழுதி வச்ச கருத்துக்கள், கொள்கைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக செயல்பாடு. இந்த ஆன்மீக தேர்தலுக்கு நம்ம இங்கே இருந்த வர முடியாது. அதனால வனப்பிரசனம் சொல்றாங்க. வனப்பிரசனம் தான் தனியான ஒரு மன்றமோ அல்லது இது போல ஒரு இயக்கங்களை சேர்ந்து நாம் வாழ்க்கை கழிக்க வேண்டும். இதை முடிச்சிட்ட பிறகு நீங்க தனியா இருந்து தனிமா பயன்படாத இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு சொல்லிட்டு நாம் சன்னியாசம் போகணும். சன்னியாசம்ன்றது எப்படின்னா சுயவாழ்க்கை கிடையாது.
எங்க மத பிரச்சாரம் வந்தது, கடவுளுக்கு எப்படி சொல்றது, மத நம்பிக்கை எப்படி சொல்றது, மனித வாழ்க்கையை தீர்ந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியல. இப்படி சொல்லும் பொழுது கடவுள் பாத்திரிகளும் கேட்கறதுல சந்தேகம் இல்லை, கடவுள் நான் பார்த்துருக்கிறோமா இல்லை. கடவுள் விட்டு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கூட ஒரு விரும்பாத ஒருத்தர் என்ன பண்ணாரு, கடவுள் பார்த்தேன் வேண்டிட்டே இருந்தாரு. யாரும் கடவுள் பார்த்ததுன்னு சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியல. ஒருத்தர் போய் பார்த்தாரு, நீ கடவுளை பார்த்துக்கலாம்னு கேட்டாரு. அப்படியா, அவங்க முதல்ல தெரிஞ்சு அப்படி நம்ம வேண்டியாத நமக்கு வந்து தெரிந்தார். அவங்க என்ன சொன்னாங்க, கடவுள் பார்த்துக்கிறோம்பா, நான் கடவுள் உடைக்கிறது காரணம் ஒரு காரணம் பாப்பாருன்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு நாள் கடவுள் காரணம்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு ஒரு தலைமை வச்சு இதான் கடவுள் பாரு கடவுள் தெரிஞ்சாரு சொன்னார். ஆண்கள் இருந்து அவர் பெரிய கடவுள் வைக்கிறாங்க. இன்றைக்கு பெரிய இயக்கமாக விவேகானந்தர் கடவுள் கடைசி ராமகிருஷ்ண கடவுள் மூலியமாக கடவுளை புரிந்து கொண்டவர், பார்த்தாலும் பார்க்க புரிந்து கொண்டவர். அதில் இருந்து ராமகிருஷ்ண ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பி செயல்பாடு செய்ய வேண்டும். இப்ப நாம் கடவுள் இருக்குன்னு சொல்றதை விட இல்லைன்னு சொல்றதுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்ப சாந்தின்னு ஒரு கொள்கை இருக்குது. சாந்திய கொள்கையில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் சொல்லி கடவுள் இல்லையா இருந்தார். எப்படியா கடவுள் இல்லை, கடவுள் தான் நம்ம நேரம் பார்த்துருக்கணும், நேரம் பார்க்காத எதுக்கு கூட நான் கடவுள் சொல்ல மாட்டேன். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இயற்கையில எல்லாமே இருக்குது, மனிதன் இருக்குது, தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இயற்கை எல்லாமே ஒரு சிஸ்டம் சொல்லல, சிஸ்டம் பிளானிங் இந்த ஆர்கனைசேஷன் வந்து எல்லாம் சரியா இருக்கும் போது சுற்றியா வருஷத்துக்கு காலையில் சூரியன் வெளியுது, சாயந்தரம் நில வருது, பகல் ஒளி வருது, இரவு இருட்டு வருது. இதெல்லாம் யாரும் இருந்தாலும் இயற்கையான இருக்குல்ல, அது உண்மையா இருக்குல்ல, அதை வச்சு புதுசாக கடவுள் அதனால கடவுள் இல்லைன்னு வாழ்க்கையில நல்ல இல்லறத்தோட நல்ல வாழ்வாரியே அதே பொருட்கள் அதே வீடு இது போல நான் வந்து ஒரே ஒரு தான் சொன்னேன். இந்த 10 குரலுக்கும் 10 மீட்டர் பேசலாம், அந்த அளவுக்கு அதில் பொதுவை தொடர்ந்து நீங்க அனைவரும் திருக்குறளை நிகழ்ச்சி போயிட்டு கூட்டுறவை உணர்ந்த நம்ம வாழ்க்கையை ஆன்மீக இங்க வந்து திருமணத்தை பற்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த வாசகம் திருமண சித்தர் சொன்னதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். குலம் என்பது ஒன்றுதான். நீங்கள் நன்றாக சென்று பாருங்கள், திருச்சிராப்பள்ளியில் ஒரு குளம் இருக்கிறது. அந்த கோட்டைக்கு பக்கத்திலே அந்த குளத்தின் நீர் ஒன்றுதான், இறைவன் ஒன்றுதான். அதற்கு செல்லும் படிக்கட்டுகள் 4 பக்கம் இருக்கிறது. 4 பக்கத்திலே நீங்கள் எந்த படியின் வழியாக சென்றாலும் அந்த நீரை படுகலாம். அந்த நீர் என்ன? அதுதான் ஜீவன். 5 மூலங்களிலே ஒன்றான ஒரு ஜீவன் நீர். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதில் ஒன்றுதான் நீர். அந்த நீர் என்ன என்றால் விசும்பின் துளிப்பை அதனால் நன்றாக பசும்புல் தலைக்காகிறது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இதுதான் ஆன்மீக பாதையிலே திருக்குறள் என்ற நூல் இங்கே எழுதியிருக்கிறது. கற்க கசனர தக்கவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னார் வள்ளுவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறளுடைய கூட எழுதி மதுரை தமிழ் சட்டத்தால் வெளியிட முடியாம அவரையே மதத்தின் காரணமாக, இனத்தின் காரணமாக, ஜாதியின் காரணமாக, குலத்தின் காரணமாக ஒதுக்கிய சமூகம். அந்த சமூகத்திலே மதுரை தமிழ் சங்கத்திலே என் ஐயன் திருவள்ளுவரை உயர்த்தி பிடித்து அவையாளர்கள் அந்த பாடலை தமிழ் சங்கத்திலே இந்த பாடல் நல்லவார்கள், மக்களுக்கு பாடல் போடுவார்கள், உலகத்துக்கே சிறந்தவார்கள் என்று அவர்கள் வழிநடத்தை வெளியிடப்படுகிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், வள்ளுவர் ஒன்றே குணம் ஒருவரை தேவன் என்பதற்கு இலக்கணமாக ஒரு வார்த்தை படைத்திருக்கிறார். பிறப்போகும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்பாக செய்கிறது வேற்றுமையாகும் என்று சொன்னார்கள். பிறக்கும் பொழுது எந்த உயிருக்காவது பிறவினை இயக்கத்தால் இருக்கிறதா? அதுபோல் இறக்கும் போதும் எந்த உயிரினும் எதிர்கால சாமியாவது இது இந்த இனத்தை சார்ந்தது, இந்த மதத்தை சார்ந்தது, இந்த குலத்தை சார்ந்தது, இந்த வர்ணத்தை சார்ந்தது என்று அந்த எதிர்கால சாமியை எழுதியிருக்கிறாரா? கிடையாது. அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்கிறது வேற்றுமையா என்று வள்ளுவர் அங்கே சொன்னார். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். ஒன்றே குலம் ஒருவரே தேவன்.
இல்லையா தேசிய அணையதே அங்கு பேசிய சுதந்திர போராட்ட டெல்லியிலே அங்கு நலிந்து கொண்டிருந்த சுப்பிரமணிய பாரதியார் சொன்னார், ஜாதிகள் இணையை பார்ப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொன்னது பாவம் என்றார்களே. அப்பொழுது ஜாதிகள் இருக்கிறதா? கொஞ்சமே ஜாதி இருக்கிறதா? இதுதான் வள்ளலார் சொன்னார். வள்ளலார் அன்பேற்றுவாக கண்ணையும் இறக்கமே வழிபாக இருந்த வள்ளலார் என்ன சொன்னார்கள்? ஜாதி மதமாயம் பிடிக்காதிருங்கள் என்று சொன்னார்களா? அல்லவா சொன்னார்கள். அப்பையாரும் சொன்னார்கள், ஜாதி இடமொழியை வேலைகளை சாக்குகிறார், நீதி கொள்வார் வேலைமொழியில் வேலையில் இட்டாது விளைவோ இடமாக நிலைநிறுத்தோ பட்டாங்கில் உள்ளவர்கள் என்று சொன்னார்களே. இந்த சமூகம் ஜாதியின் மதத்தையும் இடத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சமூகம் முன்னேறுவதற்காக இன்று ஒரு அருமையான நூல் வள்ளுவர் காட்டிய ஆன்மீக பாதை என்று அழைக்கிறார். அவர்களும் மற்றும் ஆன்மீக சான்றோர்களும் பெரியவர்களும் பேராசிரியர்களும் பெரிய பெரிய ஆசிரியர்களும் அமர்ந்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நூலை நாம் அனைவரும் எடுத்து படித்து ஒரு தேவனம் ஒருவரே தேவன் என்ற மரபுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இந்த சமூகம் உயரும். என்ன சொல்கிறது? அதை போன்று நம் மக்கள் அனைவரும் அந்த நெறியை வாழ வேண்டும். அன்பே என்பதை புரியவே கூடாது. அன்பும் சிவமும் வருடம் அறிகிற அன்பை சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பை சிவமாவது யாரும் அறிந்தவில்லை, அன்பை சிவமாக அனுபவிக்கிறார்கள் என்று சொல்றார்களே. அதை தானே குரு சொல்கிறார். தெளிவு குருவின் திருநெறித்தார்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை சொற்கள், தெளிவின் திருவார்த்தை கேட்காதவர்கள் இணைந்து நடத்தல் என்று சொன்னார்கள். அதன்படி நாம் நடக்க வேண்டாமா? கற்க கசலர கற்பவை கற்க நிற்க அசைக்க என்று வள்ளுவர் சொன்னாரே. கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது போன்ற பிரசங்கிகளை, இது போன்ற மேடை பிரசங்கிகளை வார்த்தைகளை காதலை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நடக்கிறோமா? நம்மை நம்பி சிரித்து பார்க்க வேண்டாமா? சிரித்து பார்க்க வேண்டுமானவா? மகன் வள்ளுவர் சொன்னார். அதாவது பாடல் சொன்னார், அதாவது சொல்லுதல் யாருக்கும் இல்லை, அறிந்தவா சொல்லியவர்கள் செய்ய. சொல்லலாம், எல்லாரும் பேசலாம். நான் 100 மணிக்கு மேல பேசுறேன், ஆனால் நடக்கிறேன்னா அப்படி பார்க்கணும். அது போன்று நடந்தால், அது போன்று செய்தால் இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு நன்மை இருக்கும். ஒன்றே உறவை இந்த மரபு தூக்கி பிடிக்கப்படும். அங்கேயான ஒரு மகள் அதை இருக்க வைக்கிறார்கள். நாம் அனைவரும் இதில் நிலையிருந்தோம், வாழ்க்கையை இருந்தோம் என்று கூறி இதுவாக சொல்லி வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் வாழ்க, உங்கள் உள்ளம் வாழ்க, உங்கள் இல்லம் வாழ்க, நீங்கள் எடுத்த அந்த ஒளியை வாழ்க என்கிற உலகை உங்களுடன் சட்டை வழிபட்டு செய்வது தமிழகம் மட்டும் ராஜேஷ். அடுத்து நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குவதற்காக ஐயா தியாகராஜன் அவர்களை அன்போடு கிடைக்கிறது. நிகழ்ச்சியெல்லாம் அத்தனை பேரும் இடத்திலிருந்து போலாம். நான் ஒரு சின்ன கவிதையை வாசிக்கிறேன். வைகுண்டருடைய நாமத்தில். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. அன்பு என்னும் ஆனந்தம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. அன்பு என்னும் பாரதம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. அன்பு என்னும் பாரதம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. பாசம் என்னும் பற்று ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. அறிவு என்னும் ஆற்றல் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. சிறப்பு என்னும் சிகரம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. சிறப்பு என்னும் சிகரம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. பெருமை என்னும் கடல் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. பெருமை உண்மை என்னும் கடல் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. அவன் என்னும் ஆற்றல் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. மனம் என்னும் ஆற்றல் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. உழைப்பு என்னும் உயர்வு ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. உழைப்பு என்னும் உயர்வு ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. ஒற்றுமை என்னும் பந்தம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. ஒற்றுமை என்னும் பந்தம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. மரியாதை என்னும் மதிப்பு ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. மரியாதை என்னும் மதிப்பு ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. வேதனை என்னும் விளக்கம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. கருணை என்னும் வல்லல் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. கருணை என்னும் வல்லல் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. இன்பம் என்னும் இனிமை ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. இன்பம் என்னும் இனிமை ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. ஆதிபதி என்னும் மீட்பு ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. ஆதிபதி என்னும் மீட்பு ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. நாம் அவரின் அடக்கம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. நாம் அவரின் அடக்கம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணயா. மீனாட்சி திருச்சியை சேர்ந்த சகோதரிக்கு ஐயாவுடைய காலத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமான கவிதையை வாசிக்கணும் என்று நினைத்தேன்.
சகோதரி கூட இந்த வாசிப்புகள் கூட சொல்லார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ட்ரெயின்ல பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது நாம் சந்திரனுடைய ஐயா கோயில்பட்டி அவர்கள் இங்கே அமர்ந்துள்ளார்கள். நான் ட்ரெயினில் பல நிலையில் சென்று நாங்கள் ஆசிரமம் சென்றிருந்தோம். அப்போது அவரை சந்திக்கும் போது சில கருத்துக்களை பேசலாம். இந்த மாதிரி ஒரு ஒப்பு வெளியிட்டுள்ளாக இருக்கிறதை கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளணும். உங்களுக்கு மிகுந்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னேன். ஆனால் அவர் அன்பு கூர்ந்து இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்காக சில ஆட்களுடன் செலவிட்டு இந்த இடத்துல அவருக்கு அவர்கள் இந்த விழாவை கலந்து கொண்டதற்காக அவருக்கு வைகுண்டருடைய அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு உண்டு. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திருக்குறள்ல ஒரு 2 வரி சொல்வார்கள். அடக்கம் என்பது அமரர்கள் உழைக்கும், அடங்காமை என்பது ஆர்வம் ஒடுக்கிவிடும். அதாவது அடக்கம், தன்னடக்கம், ஒழுக்கம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் மேம்பட செய்யக்கூடும். ஒரு சின்ன உதாரணம், 3 நாளைக்கு முன்னாடி சின்ன உதவி நடந்தது. அதில் நான் இரவு நேரத்தில் அவங்களுக்கு சில உதவி செய்தேன்னா எனக்கு ஒரு இடத்துல நினைச்சா ஒரு என்னுடைய இருசக்கர வாகனம் தான் நின்று விட்டது. இப்போ யாருன்னே தெரியாது. ஒரு பிராமணன் வந்து நம்முடைய தொட்டாலே அவளுக்கு நீங்கி விட்டது. அப்போது நினைக்கிறேன் கடவுள் நமக்கு இருக்கிறார். அந்த காரணம் தான் இங்கே கடவுள் இன்றுமே நம்ம கூட இருக்கிறார். அவரை நம்ம காலம் முழுவதும் இந்த பூமியை பிறந்ததுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து என் உதவி முடித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் குரலை பற்றி முன்னுரை வந்து ஒன்றே குலம் ஒருவரை தேரும் என்ற திருமுறையின் வேதவாக்கை முதலில் தொடங்கி இறுதி வார்த்தையாக யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற கடியும் பெருமுள்ள வேத வாக்கியை முடித்திருக்கிறார்கள். இந்த 2 வேதவாக்குமே ஸ்ரீ ரவிகிருஷ்ணாவின் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இதை வைத்துதான் இந்த 2 வேதவாக்குமே ஸ்ரீ ரவிகிருஷ்ணனுடைய எல்லாமே அடங்கிடுச்சு. அதனால இந்த உலக பொதுமுறையான திருக்குறள் மொழி இது பொருத்தமாக இருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீ ரவிகிருஷ்ணாவின் கோட்பாடுகள் பற்றி சில வார்த்தைகள் தொடர்கிறேன். இந்தியா 300 ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்களின் அடிமைப்பட்டு கிடந்த போது இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றோம். சுதந்திரத்தின் பிறகு அந்த சுதந்திரம் வன்முறையாலும் அகந்தியாலும் சிதைந்து போய் கிடைக்கிறது. இந்த சுதந்திரம் மீண்டும் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். ஸ்ரீ ரவிகிருஷ்ணாவின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஒன்றே குலம் ஒருவழி தேவன் என்ற வேதவாக்கை அடிப்படையாக கொண்டு எல்லோரும் ஒரே மதமாக ஒரே நாடு ஒரே இந்தியா என்று சொல்வது போல ஒரே நாடு ஒரே உலகம் ஒரே இறைவன் என்ற கோட்பாட்டை நாம் அனைவரும் கடைபிடித்தால் உலகத்திற்கே சுதந்திரம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த அடிப்படையை அரசியல்வாதிகள் பின்பற்றினால் ஒரே நாடு ஒரே தலைவன் என்ற நிலை மாறும். அப்போது உலக நாடுகளுக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைக்கும். உலக நாடுகளுக்கு எல்லாம் சுதந்திரம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் ஸ்ரீ ரவிகிருஷ்ணாவின் வேதத்தை பின்பற்றி ஒரே மதம் ஒரே வேதம் என்ற உண்மையை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். நன்றி, வணக்கம். இதுவரை நான் பார்க்கிறார்
ஐயா அடைகள் சார்ந்தவர் ஜோசப் அவர்கள் என்னை சந்தித்த பொழுது இப்படி ஒரு இயக்கம், இப்படி ஒரு ஜோதகம் இந்த சமூகத்துக்கு தேவையானது. மனிதர்கள் பிறக்கிற பொழுது கதவுரைகள், பிறவிகள், தோட்டங்கள், உணவுகள், வாழ்வியம் ஒன்றாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். பழகுகிற பொழுது சூழலுக்கு தகுந்த மாதிரி, பாடுகிற ஒவ்வொருவருக்கு தகுந்த மாதிரி மதங்கள் உருவாக்கப்பட்டு, தொழிலின் அடிப்படையில் ஜாதிகள் பிரிக்கப்பட்டு, அந்த வேதங்களோடு மனிதன் சக மனிதனை நேசிக்காமல் முரண்பாடான வாழ்க்கை, போட்டி, பொறாமை, கவனம், கொள்ளை, திருட்டு, வன்முறை, வார்த்தை வன்முறை, செயலை வன்முறை, எண்ணத்தை வன்முறை என்று கிடைத்த மனித வாழ்வை குறியீடாக இந்த வாழ்க்கையை முழுமையாக நானும் வாழாமல் தன்னை சார்ந்திருக்கிற மக்களையும் வாழவிடாமல் இந்த மனித வேதங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீமத் நாராயணன், ஸ்ரீ நகரி கிருஷ்ணா அவர்கள் தோற்றுவித்த இந்த புதிய மதம் அல்ல, ஜாதி அல்ல, புதிய பாதை, ஆன்மீக பாதை, வாழ்க்கையை நெறிசக்கூடிய பாதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது திறந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரம் மனுவர்களுக்கு ஏற்று இடமாக்கி உலகத்தில் அனைத்து மக்களையும் சாதியை மறந்து, மதத்தை மறந்து, வேதத்தை மறந்து, கலாச்சாரத்தை மறந்து, ஒரே சிந்தனையில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் ஒரே குலத்தை கொடுத்தவர்கள் தான். இவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு தெய்வம் இருந்திருந்தால் ஒரே ஒரு தெய்வம் தான். அல்லாஹ் இருக்கிறது, கிறிஸ்துவ இருக்கிறது, கிருஷ்ணா இருக்கிறது. இவர்களெல்லாம் ஒரு புள்ளியிட்டு வந்தவர்கள் தான். ஒரு மலையில் தோன்றிய நதி கடலில் பார்ப்பது போன்று, இன்னொரு மலையில் தோன்றிய நதி அதே கடலில் கலப்பது போன்று, எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை சாதனை இருந்தாலும், இறைவன் அடி இறந்த பிறகு பத்திரிகை போடுவது இறைவன் அடி சேர்ந்தார், சிவலோக மதம் எடுத்தார் என்று வாழ்க்கை முடிந்த பிறகு சேரனிடம் சிவலோகம், சிவன் அடி, இறைவன் அடி என்று சொல்வது போல எல்லா நதிகளும் கடலில் சந்திப்பது போல எல்லா மதங்களும் ஒரு புள்ளியாக சந்திக்கின்றன என்ற ஒரு வேதத்தை, இதிகாசங்களை, புராணங்களை ஆவண அகலமாக படித்து உணர்ந்து இந்த ஸ்ரீமத் நாராயண கிருஷ்ணா அவர்கள் ஒரு புதிய வேதத்தை வளர்த்திருக்கிறார்கள். இங்கு திருநெல் இல்லை, சிலுவை இல்லை, புராணம் வாசல்படி இல்லை, எல்லா புத்தகங்களையும் மொத்தமாக புரிந்து சாதெடுத்து புதிய ஒரு வேதத்தை, புதிய ஒரு புத்தகத்தை, புதிய ஒரு வழிமுறையை உருவாக்குகிறதால் இந்த நிகழ்வு, இந்த நிகழ்வில் மனிதர்கள் ஆழ அகமாக புரிந்து கொண்டார். வருகிற பொழுது எந்த மதமாக இருக்கலாம், இந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த ஊராக இருக்கலாம், இந்த அரங்கத்துக்கு வந்த பிறகு, இந்த நிகழ்வை கண்ட பிறகு எனக்குள் இருக்கிற அந்த தர்ம வேதம், ஜாதி வேதம், மத வேதம் மறந்து எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரே உயிர்கள் தான். நாம் எனக்கு இருக்கிற அந்த உணர்வும், எனக்கு இருக்கிற ஆசையும், எனக்கு இருக்கிற வாழ லட்சியமும் எதிராளிக்கும் அறிவுறுத்தல் இருக்கிறது என்பது உணர்ந்து சக மனிதனை நேசித்து பகைவனுக்கும் ஆர்வமாய் நன்னெஞ்சே என்ற வார்த்தை போல நீ பிறரை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதே போல் நீ மற்றவரை நடத்து என்பதோடு இந்த வாசகம் தொகுத்து வைத்து ஒரு புதிய மதத்தை, புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அற்புதமான நிகழ்வு. நான் வேலையில் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறேன், நடுவராக இருக்கிறேன், ஆசிரியராக பணியாற்றுகிறேன், நான் அரசுக்காக இருக்கிறேன், பல மேடையில் பேசுகிறேன். ஆனால் இங்கு வந்த பொழுது நிஜமாகவே என்னை நான் இனம் கண்டு கொள்கிறேன், புதியாக என்னை என் காரண நான் போட்டு வாசனம் சொல்றதுக்கு முன்னாடி
இன்னுமே கேட்க நான் சொல்லவே இல்லை. அந்த வாசகம் மனிதநேயமே ஆன்மீகம். இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மனைவி ஆங்கிலத்துறை பேராசிரியர், என் பொண்ணு பிஷப் காலத்துல எம்ஏ முடிச்சோட நெட்டு பாஸ் பண்ணி நெட்டு பாஸ் பண்ணி தமிழகத்தில் சீனிவாசி யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா 22 வயசுல ஆங்கிலத்துல பேராசிரியர் பொண்ணு. என் பையன் எம்பிஏ படிச்சுருந்தான். நடந்து கொடுத்த கடந்து வாங்கி வீட்டை கட்டி கடந்து வாங்கி கார வச்சு சந்தோஷம் வாழ்ந்துருக்கோம். உலகத்துக்கு என்ன விட சந்தோஷப்படாத உலகத்துக்கு எவனுமே கிடையாது. ஒவ்வொரு ஆட்களையும் சந்தோஷம், இந்த கதையை சந்தோஷம் கிடையாது. என்ன காரணம்னா நான் சம்பாதிக்காத 1-2 சம்பாதிக்கிறேன். ஒன்று எதிரி இல்லை அப்படின்னு எதிரி இல்லாத பணம், இன்னொன்று பொருத்த பணம் சம்பாதிக்கிறேன். என் கூட பண்ண அந்த திண்டுக்கல் இருக்கிறது ஒரு 500 கோடி இருக்குது. நான் அவங்க ஒரு காரோட ஒட்டுமொத்தமாக சொத்து கூட எனக்கு ரொம்ப சொத்து கிடையாது. காரோட கைக்குடைய சொத்து கிடையாது. ஆனா அவரை கூட ரொம்ப சந்தோஷமா என்ன காரணம்? எல்லாரையும் ரசி புடிச்சிருக்கு, எல்லாத்தையும் ரசி. இவர் ரசி, இவர் ரசி. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்கிறான். அவனுக்கு குழந்தை குட்டி வாழ்க்கை சந்தோஷம் எல்லாம் இருக்கு. தேட்டருக்கு போனா எல்லாம் ஒண்ணு, பஸ்ல ஏற்ற எல்லாம் ஒண்ணு, டூர் போன எல்லாம் ஒண்ணு, பார்க்கு போன எல்லாம் ஒண்ணு, ஒரு கல்யாணத்துக்கு போனா ஒண்ணு, கிரௌண்டு போனா ஒண்ணு. அப்ப எல்லா மனிதன் கோயிலுக்கு கூட எல்லாம் ஒண்ணு. அப்ப எல்லா மனிதனுக்குள்ளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிற போது எல்லா பேருமே நடக்கும். அவங்களே தேவையை பூர்த்தி செஞ்சு கடவுள் விளைக்கிறான். நான் உதாரணம் என் கூட கெட்டு கூட யார வேண்டும். அதிகப்படியான பேர் நான் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ எல்லா எண்ணங்களும் பாசிட்டிவா நான் நல்லா இருக்கணும், என் கூட நல்லா இருக்கணும். நம்ம அம்மா அப்பா என்ன பண்ண என் பிள்ளை எங்கேயோ இருக்கு, அதுக்கு நீ போய் கூட இருந்து உதவி செய்ய கடவுள் கடவுள் விளைக்குவாங்க. பட் கடவுளை எப்ப கேட்கணும், மழை எப்ப தேவைப்படுது, ஒவ்வொருக்கு எல்லாரும் நாளைக்கு டீச்சர் அடிக்கக்கூடாது உட்கார்ந்து கடவுள். 10th எக்ஸாம் போகும்போது நல்ல கொஸ்டின் படிச்சா வரணும்னு, நல்ல மாப்பிள்ளை வேணும் வேண்டாம், நல்ல குழந்தை வேணும் வேண்டாம், ஆம்பளை வேணும் கேட்கிறான், சூப்பர் கேட்கிறான், ப்ரொமோஷன் கேட்கிறான், வீடு வாங்க நினைக்கிறான், கிரேட் நினைக்கிறான், பட்டம் எல்லா காலகட்டத்திலும் தகவல் மனிதனால் கொடுக்க முடியாத எல்லாத்தையும் தேடுவதெல்லாம் ஆபத்து வரும்போதோ வளர்ச்சி வரும்போதோ சக மனிதனுக்கு கிடைக்காத ஒரு சக்தியை கேட்கிறார். ஒரு சூப்பர் அது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்கும் ஒரு பொதுவான மதம் இருக்கு. அதுக்கு பூ வைக்காது, ஒரு பேர் சொல்லாது. எல்லாருக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்குன்றதா அது ஒண்ணுதான் ஸ்ரீமத் நாராயண இயல், இசை, நாடகம் என்கிற 3 துறைகளிலும் கைதேர்ந்த நிபுணர், எழுத்தாளர், நாடக நடிகர், வாசிப்பாளர், கவிஞர். இந்த புத்தக வெளியீட்டு இந்த ஸ்ரீமத் நாராயண கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு ஆன்மீக சொற்களில் வந்து நம்மளை சிறப்பிடிக்க செய்யக்கூடிய முழு ஆன்மீக கொடுத்த முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒன்றே குணமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எல்லாம் அல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவருளால் ஸ்ரீ நகரி கிருஷ்ணா சுவாமிகள் மகிமையினாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழா. நூலின் பெயர் ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்னும் அறிந்தொரு நூல் வெளியீட்டு விழாவை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகே உலகம் சொல்லுவதாக சொல்ல. இந்த உலகங்கிற சொல்லுக்கு தனிச்சிறப்பு உண்டு, உலகங்கிற சொல்லுக்கு தனிச்சிறப்பு உண்டு. கம்பன் ராமாயணத்தை குறிக்கும் பொழுது உலகம் யாவையும் தாமுல வாக்கள் உலகத்தை ஆரம்பிச்சார். சேக்கிரார் பெரியவராக குறிக்கும் போது உலகத்தை ஆரம்பிச்சார். வள்ளுவர் உலகு என்ற முதல் பொருள் ஆரம்பித்தார். ஏன்னா அந்த உலகத்தை சுற்றிதான் ஒன்றையெல்லாம்
உலகத்தை கொண்டுதான் மற்ற எல்லாம் அதான் உலகம் என்று ஆரம்பித்திருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது நம்ம என்ன சொல்றார்? ஆதி வேள்வியினர் ஐயா குறிப்பிட்டார். வேள்வின்னா என்னன்னா கொள்கை. வேள்வியை போல செய்யணும். வேள்வினா யாகம் கிடையாது. வேள்வி என்றால் கொள்கை. தான் கொண்ட கொள்கை உறுதியாக இருப்பது வேள்வி. அதுல சொல்லலாம் திருக்குறளை மறக்குவது உறுதியா இருக்கிறவங்களுக்கு பேர் திருக்குறள் வேள்வி. தர்மத்தை வல்லத்தன்மையின் வேட்பாளரின் முறைக்கு தேர்ந்தெடுத்தால் அவன் பாரி. அவன் தர்மத்தை கொள்கையாக கொண்டதுனால் அவன் வேட்பாளியாக இல்லையா? தமிழை கொள்கையாக கொண்டதுதான் தமிழ வேள்வி. கொண்ட கொள்கை உறுதியாக இருப்பது வேள்வி. அதைத்தான் நான் சொல்றாரு. இது ஒரு வேள்விங்கிற ஆதி வேள்வி இருந்தது. சரி, பல்வேறு என்ன சொல்றாருன்னா இந்த ஆந்திர எழுத்துல எடுத்துக்கணும். ஆந்திர எழுத்துல மேல ஒரு வட்டம், மேல ஒரு வட்டம். இந்த பக்கத்துல பிராக்கெட் நகைக்குறி, இடது நகைக்குறி, இந்த பக்கம் வலது நகைக்குறி, வளைவு, குறுக்க ஒரு கோடு, செங்குத்தா ஒரு கோடு, ஒரு அரை வட்டம் கீழே. இதுதான் ஒரு வட்டம், ஒரு பிராக்கெட், இது ஒரு பிராக்கெட், அரை வட்டம், குறுக்க ஒரு கோடு, செங்குத்தா ஒரு கோடு. இது வரைக்கும் எந்த நிலையோட இந்த அகரங்கள் எதுக்கு முதல் பொருளாக வச்சாங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மொழிகள் இந்த வடிவங்கள் இல்லாத மொழியே கிடையாது. ஒரு வட்டமோ ஒரு குறுக்கு சட்டமோ பிராக்கெட்டோ இல்லாத வரிவடிவம் இல்லாத மொழி உலகத்திலே இல்லை. இதுதான் முதல், ஆங்கிலம் முதல். அது நம்ம தமிழில அத்துணை வரிகளையும் அடக்கிய மொழி தமிழ். அதான் நம்ம மொழி சிறப்பு. தர்மத்தை அதாவது நெறியை முதன்மையாக கொண்டு ஒரு வேள்வியை போல ஒரு கொள்கையை நிலையாக கொண்டு செயல்படுத்துறது தான் இந்த ஆன்மீக வேள்வி. ஐயா கிருஷ்ணாகிற அனுபவத்தை கௌரவிக்கும் விதமாக எங்களுக்கு பொன்னாடை அணிந்தே கௌரவிக்குமாறு
ஹரிகிருஷ்ணாவின் மகிமையின் சன்னதியில் நடைபெற்ற இந்த பிரமாணமான ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தக வெளியீட்டு சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்காக திருச்சியில் உள்ள ஸ்ரீ ஹரிகிருஷ்ணா தியான நிலையம் சார்பாகவும் அகில உள்ள தலைவருமான நிர்வாக ஆசிரமும் சார்பாகவும் நீங்கள் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா திருச்சியில் நடைபெற்ற காரணமாக இந்த சகோதரர் தேவாசிரியர் கொண்டும் மனதுரையாசிரியர் அங்கத்தினருக்கும் எங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது ஆதரவை கொண்டு இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் உங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம்.